अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. எல்லாரும் பாபா நினைவில் சுகமாக இருந்தோமா? ஏன்னா பாபா நினச்சி நினச்சி என்ன பண்ண சொல்கிறாரு? சுகத்தை அடைய சொல்கிறாரு. வாணி தேதி 8/9/2025. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க, मीठे बच्चे पुण्य आत्मा बनने के लिए जितना हो सके अच्छा कर्म करो, ऑलराउंडर बनो, देवी गुण धारण करो. இனிமையான குழந்தைங்களே, புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நல்ல கர்மா செய்யுங்க. ஆல்ரவுண்டர் ஆயிடுங்க. ஞானம், யோகா, தாரணா, சேவா, கர்மணா சேவா, வாச்சா சேவா, எல்லாம் மனசா சேவா தான் ஆல்ரவுண்டர். இந்த மாதிரி ஆயிடுங்கன்னு சொல்கிறாங்க பாபா. தெய்வீக குணத்தை தாரணா செய்யுங்க. प्रश्न, कौन सी मेहनत करने से तुम बच्चे पद्मा पदम पति बनते हो? பாபா நம்ம எல்லாரையும் செல்வந்தனாக்கிட்டே இருக்கார்.
பல கோடி மடங்கு செல்வந்தனா ஆறத்துக்கு என்ன முயற்சி செய்யணும்னு கேட்குறாங்க பாபா. எந்த முயற்சி செஞ்சால் குழந்தைங்க நாம் பத்மா பதம் பத்தியா ஆகலான்னு கேட்குறாங்க பாபா. செல்வந்தன் ஆறத்துக்கு என்ன செல்வம்? ஆன்மீக செல்வம். ஆன்மீக செல்வம் நிறைய பத்மா பதம் பற்றி ஆகலாம். என்ன முயற்சி பண்ணணும்னு கேட்குறாங்க பாபா. பாபா சொல்கிறாங்க, சப்சே படி மெஹனத்தே கிரிமினல் ஐக்கோ சிவிலை பனானா. அனைத்தையும் விட ரொம்ப பெரிய முயற்சி எது அப்படின்னா இந்த கண்களை தெய்வீகமாக ஆக்குறது. கிரிமினல் கண்களை தெய்வீகமாக ஆக்குறது. கிரிமினல் கண்ணுன்னா தப்பாக நினைக்கிறது. கண்ணு பார்த்தா ஏதாவது நினைக்கும்ல, தப்பு தப்பாக நினைக்கிறது, தப்பாக யோசிக்கிறது, நெகட்டிவாக நினைக்கிறது, வேஸ்ட்டுன்னு நினைக்கிறது. இதெல்லாம் என்னது? கண் பார்த்த உடனே, சூழ்நிலையை பார்த்த உடனே மனசு அப்படியெல்லாம் எண்ணங்கள் பண்ணுது. த கிரிமினல். இந்த கிரிமினல் கண்களை சிவிலையாக ஆக்கணும். ஆங்கேங்கி பகு தொக்கா தேத்தி. இந்த கண்கள் தான் ரொம்ப ஏமாற்றம் கொடுக்கும். பார்த்தா நினைக்க வைக்கிறதெல்லாம் எது? கண் தான். आंखों को सिविल बनाने के लिए बाप ने युक्ति बतलाया है कि बच्चे आत्मिक दृष्टि से देखो. இந்த கண்களை சிவில் ஆக்கிறதுக்காக, தெய்வீகமாக ஆக்கிறதுக்காக பாபா யுக்தி சொல்லித்தராங்க. குழந்தைங்களே ஆன்மீக திருஷ்டியோட பாருங்கள். நம்மளையும் நம்ம ஆத்மான்னு பார்க்கணும், மற்றவங்களையும் ஆத்மான்னு பார்க்கணும். தேக்கோ நை தேக்கோ, தேகத்தை பார்க்காதீங்க. मैं आत्मा हूँ, एक अभ्यास पक्का करो. इसी मेहनत से तुम जन्नत जन्मांतर के लिए पद्मा पदम पति बन जाएंगे. நான் ஆத்மா, இந்த பயிற்சியை பக்கா பண்ணுங்க. இந்த முயற்சி செஞ்சால் நீங்கள் ஜென்மத்துக்கு பத்மா பதம் பத்தியாக ஆயிடலாம். அதனால் பாபா என்ன முயற்சி செஞ்சால் செல்வந்தன் ஆகலான்னு சொல்கிறாங்க, பத்மாபதம் பாக்கியசாலி ஆகலான்னு சொல்கிறாங்க. இந்த கிரிமினல் பார்வையை தெய்வீகமாக ஆக்கணும். அதுக்கு ஆத்மா திருஷ்டி போதும்னு சொல்கிறாங்க பாபா. பாடல் தீரஜ் தர்மனுவா. பொறுமையாக இரு மனிதா. ஓம் சாந்தி. கிஸ்னே கஹா? இது யார் சொல்கிறாங்க? பொறுமையாக இருக்க சொல்லி யார் சொல்கிறாங்க? சுபாபா சொல்கிறாரு. சுபாபா நே சரி துவாரா கஹா. சுபாபா சரீரம் மூலமாக சொல்கிறாங்க. கோய் பி ஆத்மா சரி பிக போல் நஹி சக்தி. பாபா போய் புரிய வைக்கிறாரு. ஏன்னா ஆத்மா பாடம் நமக்கு பக்கா ஆகணும். எந்த ஒரு ஆத்மாவும் சரீரம் இல்லாமல் பேச முடியாது. அது மாதிரி பாபாவும் சுபாபாவும் சரீரம் இல்லாமல் பேச முடியாது. बाप भी शरीर में प्रवेश कर आत्मा को समझाते हैं, बच्चे अभी तुम्हारा जिस्मानी कनेक्शन नहीं है. இப்போ பாபாவும் சரீரத்தில் பிரவேசம் செஞ்சு தான் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறாங்க. குழந்தைங்களே, இப்போ உங்களுடைய உலகாய கனெக்ஷன் இப்போ இல்லை. இப்போ உலகாய கனெக்ஷன் கிடையாது. யாரோட உலகாய கனெக்ஷன்? பாபா கூட கிடையாது, சுபாபாவோட கூட கிடையாது. அதான் பாபா சொல்கிறாங்க, இது ஆன்மீக கனெக்ஷன். ஆத்மாவுக்கு ஞான் மில்தா ஹே பரமபிதா பரமாத்மா சே. ஆத்மாவுக்கு ஞானம் கிடைக்குது பரமபிதா பரமாத்மா மூலமாக. தேகதாரி ஜோ பி ஹே சப் பட் ரஹே ஹே. யார் படிச்சுட்ருக்குறா? ஞானம் கிடைக்குது. அந்த ஞானத்தை யார் படிக்கிறாங்க? தேகதாரிகள் தான் படிக்கிறாங்க. பாப்கோ தோ அப்னி தேகே நஹி. பாபாவுக்கு அவருக்குன்னு சரீரம் கிடையாது. तो थोड़ा टाइम के लिए इनका आधार लिया है. அவருக்கு சரீரம் இல்லாததுனால கொஞ்சம் நேரத்துக்காக தான் பிரம்மா பாபாவுடைய ரதத்தை ஆதாரமாக எடுத்திருக்காரு.
अब बाप कहते हैं अपने को आत्मा निश्चय कर बैठो. இப்போ பாபா சொல்கிறாங்க, இப்போ இவ்வளோ சொல்லியிருக்காங்க எதுக்கு? நம்ம ஆத்மா அப்படின்னு நம்மளை உறுதிப்படுத்துறதுக்காக. ஆத்மான்னு நிச்சயம் பண்ணிட்டு உட்காருங்க. बेहद का बाप हम आत्माओं को समझाते हैं. எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா நம்ம ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறாங்க. உன்கே பிக ஐசே கோய் சம்ஜா ந சக்கே. அவரை தவிர வேறு யாருமே புரிய வைக்க முடியாது. ஆத்மா ஆத்மாவுக்கு கைசே சம்ஜாயேகே. ஆத்மா ஆத்மாவுக்கு எப்படி புரிய வைக்க முடியும்? आत्माओं को समझाने वाले परम पिता परमात्मा चाहिए. ஆத்மாவுக்கு புரிய வைக்கிறதுக்கு பரமபிதா பரமாத்மா வேணும். அவரை பற்றி யாருக்குமே தெரியல. திருமூர்த்தி சேபி சிவக்கோ உடாதியாக. திருமூர்த்தி படத்தில் கூட லௌகிகத்தில் திருமூர்த்தின்னு போட்டு பிரம்மா விஷ்ணு சங்கரை தான் காட்டுவாங்க. அதுலேயும் சிவனை விட்டுட்டாங்க. இன்னும் உலகத்தில் சங்கரரை சிவன் சிவன் நினச்சிக்கிறாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு திருமூர்த்திலையும் சிவனை விட்டுட்டாங்க. பிரம்மா துவாரா ஸ்தாபனா கோன் கராயங்கே. இப்போ பிரம்மா தான் ஸ்தாபனை செய்கிறவன்னு சொல்கிறாங்க, படைக்கக்கூடிய கடவுள்னு சொல்கிறாங்க. அப்போ பிரம்மா மூலமாக எப்படி யார் படைப்பாங்க? பிரம்மா தோ நை துனியா கா ரச்சயிதா நகி ஹே. பிரம்மா புது உலகத்தினுடைய படைப்பவர் கிடையாது. இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா தான் படைப்பவர். அவர் ஒரு சிவபாபா தான். பிரம்மா யார்? படைப்பவர் தான். ஆனால் யார் மூலமாக படைக்கிறாரு? சிவபாபா என்ன சொன்னாரோ சொன்னதை தான் என்ன பண்ணுறாரு? உருவாக்கி பிராமணர்களை படைக்கிறார். பிரம்மா தோ நை துனியா கா ரச்சயிதா நஹி ஹே. பிரம்மா புது உலகத்தினுடைய படைப்பவர் கிடையாது. பிரம்மா பி சிரஃப் அபி துமாரா பாப் கே ஃபிர் நஹி ஹோகா. பாபா சொல்கிறாங்க, இந்த நேரம் மட்டும்தான் பிரம்மா பாபா உங்களுக்கு அப்பாவாக இருப்பார். வேறு அப்புறம்லாம் இருக்க மாட்டார். வஹான் தோ லௌகிக் பாப் ஹி ஹோத்தா ஹே. சத்தியுகத்துக்கு போயிட்டோன்னா லௌகிக் அப்பா மட்டும்தான் இருப்பாங்க. கலியுக் மே ஹோத்தா ஹே லௌகிக் ஒரு பரலௌகிக். கலியுகத்தில் யார் இருப்பாங்க? லௌகிக் அப்பாவும் பரலௌகிக் அப்பாவும் இருப்பாங்க. இப்போ சங்கம யுகத்தில் லௌகிக் அப்பா, அலௌகிக் அப்பா, பரலௌகிக் அப்பா, 3 அப்பா இருக்காங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, சுகதாமத்தில் என்னை யாருமே நினைக்க மாட்டாங்க. சொர்க்கத்தில் சுகதாமத்தில் சத்தியுகத்தில் என்னை யாருமே நினைக்க மாட்டாங்க. உலகத்துக்கு அதிகாரியாக பாபா உருவாக்குறாரு. அதிகாரியாக உருவாக்கிட்டாருன்னா அப்புறம் ஏன் நாம் கூப்பிட போகிறோம்? வஹா அவர் கோய் கண்டனகி ஹோத்தே. இந்த சத்தியுகம் இருக்கும்போது வேறு எந்த கண்டங்களும் கிடையாது. சூரிய வம்சிகள் மட்டும்தான் இருக்காங்க. சந்திரவம்சி கூட அப்புறம்தான் வராங்க. இப்போ பாபா சொல்கிறாங்க, குழந்தைங்களே கொஞ்சம் பொறுமையாக இருங்க. கொஞ்ச நாள் தான் என்ன இருக்குது. முயற்சி நீங்கள் நல்ல ரீதியில் செய்யுங்க. தெய்வீக குணத்தை தாரணா செய்யலைன்னா பதவி கூட கீழானதாக ஆகிடும். பாபா சொல்கிறாங்க, இது பெரிய லாட்ரி. தெய்வீக குணத்தை தாரணா பண்ணால் பதவி, உயர்ந்த பதவி கிடைக்கும். பாபா சொல்கிறாங்க, இது பெரிய லாட்ரி. बैरिस्टर सर्जन आदि बना भी லாட்ரி என்ன? இன்றைக்கி வக்கீலா ஒரு சர்ஜனா எல்லாம் ஆகுறாங்கன்னா அது ஒரு லாட்ரி தானே. நிறைய பைசா சம்பாதிக்கிறாங்க. बहुतों पर हुक्म चलाते हैं. जो अच्छी रीति पढ़ते पढ़ाते हैं वह ऊंच पद पाएंगे. பாபா சொல்கிறாங்க, யார் நல்ல ரீதியில் படிக்கிறாங்க, படிப்பு சொல்லி கொடுக்குறாங்க, அவங்க தான் உயர்ந்த பதவி அடைகிறாங்க. बाप को याद करने से विकर्म विनाश होंगे. பாபாவை நினைவு செய்யும் போது விக்கர்மங்கள் விநாசம் ஆகுது. பாப் கோ பி கடி கடி பூல் ஜாத்தே ஹே. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அடிக்கடி மறந்து போய்டுறீங்க. மாயா யாத் புலா தேத்தே ஹே. இந்த மாயா தான் உங்கள் நினைவை, பாபாவை நினைக்க விட மாட்டேங்குது, மறக்க வச்சிருது. ஞான் நகி புலாத்தே ஹே.
ஞானத்தை மறக்க வைக்கிறதில்ல, நினைவை தான் செய்ய விடாது. ஞானம் மறக்க வைக்கிறதில்ல. இப்போ பாபா சொல்கிறாங்க, நீங்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை செய்யணும். இப்போ செய்யணுன்னா என்ன செய்யணும்? சார்ட் எழுதுங்க. முழு நாளும் எந்த ஒரு பாவ கர்மாவும் நான் செய்யலை தானே, இப்படி சார்ட் எழுதுங்க. நஹித்தோ 100 குணா பாப் பன் ஜாயேகா, இல்லைன்னா 100 மடங்கு பாவம் உருவாயிடும். यज्ञ की संभाल करने वाले बैठे हैं, उनकी राय से करो. யஜ்ஞத்தை பாலனா பண்ணக்கூடியவங்க, கவனிக்கக்கூடியவங்க கூட இருக்கிறாங்க. அவங்கக்கிட்ட கூட என்ன பண்ணுங்க, வழி கேட்டு செய்யுங்க. कहते भी है जो सिखलावो जहाँ बिटावो, जो खिलावो जहाँ बिटावो. என்ன சொல்லப்படுது, பாபா எங்கே உட்கார வைக்கிறாரோ, எங்கே சாப்பாடு கொடுக்குறாரோ அங்கே இருக்கணும். தோ பாக்கி அவர் ஆஷாங் சோட் தேனி ஹே, மற்ற எல்லா ஆசைகளையும் விட்டுடுங்க. இல்லைன்னா பாவம் உருவாயிரும். ஆசை வர வர பாவம் உருவாயிரும். ஆத்மா பவித்ர கைசே பனேகி, ஆத்மா எப்படி பவித்திரமாகும்? யஜ்ஞமே கோயி பி பாப்கா காம் நஹி கர்னா ஹே, யஜ்ஞத்தில் எந்த ஒரு பாவ கர்மாவும் செய்யக்கூடாது. இங்கே நாம் எதுக்கு வந்திருக்கிறோம்? புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்காக தான் வந்திருக்கிறோம். சோரி சக்காரி ஆதி கர்ணா பாப்கேனா, திருடுறது இதெல்லாம் பாவ கர்மா தானே. மாயா பிரவேசம் செஞ்சிருது. நான் யோகமே ரக் சக்தி ஞான் கி தாரன் கர்த்தே ஹி, மாயா பிரவேசம் பண்ணிடுச்சுன்னா யோகாவும் பண்ண முடியறதில்ல, ஞானத்தையும் தாரணா பண்ண முடியறதில்ல. अपने दिल से पूछना चाहिए, हम अगर अंधों की लाठी ना बने तो क्या ठहरे. அப்போ உள்ளத்துக்கிட்ட கேளுங்க, நாம் ஒருவேளை கண்ணில்லாதவங்களுக்கு ஊன்றுகோலாக ஆகலைன்னா நம்ம இருந்த என்ன பண்ண? அந்தேகி கஹேங்கினா கண்ணில்லாதவங்க தானே சொல்லப்படுது. இஸ் சமைக்கலியே காயா ஹுவா ஹே, திருத்தராஷ்டிரக்கே பச்சே, இந்த நேரத்துக்காக தான் என்ன சொல்லப்படுது, திருத்தராஷ்டிரோட குழந்தைங்கன்னு. அவர் கண்ணு தெரியாதுல்ல. வஹே ராவன் ராஜ்யமே, கண்ணு தெரியாதவங்களாம் எங்கே இருக்காங்க? ராவண ராஜ்யத்தில் இருக்காங்க. ஆனால் இப்போ குழந்தைங்க நீங்கள் எங்கே இருக்கீங்க? சங்கம யுகத்தில் இருக்கீங்க. ராமராஜ்யம் சுகம் அடையிறதுக்காக தான். அந்த ராமராஜ்யத்துக்கு இந்த சங்கமத்தில் நாம் புருஷார்த்தம் பண்ணாதான் என்ன பண்ண முடியும், போக முடியும். परमपिता परमात्मा कैसे सुख देते हैं, किसी की बुद्धि में नहीं आता. பரமாத்மா துக்கத்தை போக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் தான். அவர் எப்படி சுகத்தை கொடுப்பாரு? இது யாருடைய புத்தியிலையுமே வரல. கித்தனா भी अच्छी रीति समझावो फिर भी बुद्धि में नहीं बैठता. எவ்வளோ நல்ல ரீதியில் புரிய வச்சாலும் புத்தியில் தங்க மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க பாபா, பதிய மாட்டேங்குது. अपने को जब आत्मा समझे तब परमात्मा का ज्ञान भी समझ सके. தன்னைத்தானே நம்ம ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டாதான் பரமாத்மாவுடைய ஞானம் கூட புரிஞ்சுக்க முடியும். ஆத்மா ही जैसे पुरुषार्थ करती है ऐसे बनती है. ஆத்மா தான் எப்படி முயற்சி பண்ணுதோ அப்படி உருவாகுது. முயற்சியோட பலனாக தான் பாக்கியம் கிடைக்குது. गायन भी है, अंतकाल जो स्त्री स्मरे, बाप कहते हैं जो मुझे याद करेंगे तो मेरे को पाएंगे. என்ன பாடப்படுது? கடைசி நேரத்தில் நாம் யாரை நினைவு பண்ணுறோமோ அப்படி தான் நமக்கு ஜென்மா கிடைக்கும். அதனால் பாபா என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன நினைங்க, நீங்கள் என்ன அடைஞ்சிருவீங்க. இல்லைன்னா ரொம்ப தண்டனை அடைய வேண்டி வரும். சத்யுகத்தில் இல்லை, சத்யுகத்திலையும் வரமாட்டோம். இப்போ திரேதாயுகத்திலே கடைசியில் வருவீங்க. அதனால் சத்யுகம் திரேதாயுகத்தை என்ன சொல்லப்படுது? பிரம்மாவுடைய பகல்னு சொல்லப்படுது. ஏக் பிரம்மா தோ நஹி ஹோகா, பிரம்மாக்கே தோ பகுத் பச்சே ஹேனா. ஒரு பிரம்மா மட்டும் இல்லைல்ல, பிரம்மாவுக்கு நிறைய குழந்தைங்க இருக்காங்க. பிராமணர்களுடைய பகல், பிரம்மாவினுடைய பகல்னால் ஒரு பிரம்மாவுடைய மட்டும் கிடையாது,
பிராமணர்களுடைய பகல். அப்புறம் என்ன வரும்? பிராமணர்களுடைய இரவு வரும். இப்போ பாபா வந்திருக்காங்க இரவை பகலாக்குறதுக்காக. பிராமணர்கள் தான் எதுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டுருக்குறாங்க? வெளிச்சத்துக்கு போகிறதுக்கு, பகலுக்கு போகிறதுக்கு தயாராகிட்டுருக்குறாங்க. இப்போ பாபா அவ்வளோ புரிய வைக்கிறாங்க. தெய்வீக தர்மத்தை ஸ்தாபனையை அவசியம் செஞ்சே ஆகணும். கலியுகத்தினுடைய விநாசம் கூட அவசியம் நடக்கும். जिनको कुछ भी अंदर में संशय होगा तो वक्त भाग जाएगी. விநாசம் நடக்குங்கிறதுல யாருக்கு உள்ளுக்குள்ளே சந்தேகம் வருது, அவங்க என்ன பண்ணிடுவாங்க? பாபா விட்டுட்டு போயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. பகலே நிச்சய ஃபிர் சன்சை ஹோ ஜாத்தா ஹே. இல்லை, சில குழந்தைங்களுக்கு என்ன வருதான்? முதல்ல நிச்சயம் வருதான், அப்புறம் சந்தேகம் வருதான். சில குழந்தைங்களுக்கு முதல்ல சந்தேகம் வருது, விநாசம் நடக்குமா நடக்காதான்னு. அப்போ நடக்காதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க போயிடுறாங்க. ஏன்னா விநாசத்தை வச்சு தான் பாபா ஆத்மாவை தயார் பண்ணுறாரு. சில குழந்தைங்களுக்கு நிச்சயம் வந்துருதான், அப்புறம் என்ன ஆகுதான்? சந்தேகம் வருதான். यहाँ से मरकर फिर पुरानी दुनिया में जाकर जन्म लेते हैं. இங்கேருந்து இறந்து போய் பிறகு பழைய உலகத்தில் போய் ஜென்மா எடுக்கிறாங்க. அழிவு ஏற்படுது. இப்போ பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடக்கணும். பாபா நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறாங்க. பலே பலே தோ சம்ஜாவோ தும் ஆத்மா ஹோ தேக் நஹி. முதல்ல இதையே புரிய வைங்க, நீங்கள் ஆத்மா, தேகம் கிடையாது. நஹி தோ லாட்ரி சாரி கும் ஹோ ஜாயேகி. இல்லைன்னா லாட்ரி முழுசாக மறைஞ்சு போயிடும். லாட்ரி கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க பாபா. ஆத்மான்னு புரிஞ்சுக்கிட்டா தான் லாட்ரி கிடைக்கும். பல் வஹா ராஜா அத்வா பிரஜா சதா சுக்கி रहते हैं. फिर भी पुरुषार्थ से ऊंच पद पाने का करना है ना பாபா சொல்கிறாங்க. சத்யுகத்தில் ராஜா பிரஜா எல்லாருமே சுகமாக தான் இருப்பாங்க. எல்லாருமே சுகமாக தான் இருப்பாங்க. ஆனாலும் உயர்ந்த பதவி அடையிறதுக்கு முயற்சி பண்ணணும்ல. ஐசே நகி சுகதாமே தோ ஜாயங்கன்னா அப்படி கிடையாது. நம்ம தான் சுகதாமத்துக்கு போயிடுவோம்ல, அப்படி கிடையாது. உயர்ந்த பதவி அடையணும். நீங்கள் ராஜா ஆகிறதுக்காக தான் வந்திருக்கிறீங்க. ஐசே சயானா பிச்சாகியே. இந்த மாதிரி ஒரு புத்தியும் வேணும். நம்ம உயர்ந்த பதவி நம்ம என்னவாக இருந்தாலும் சத்தியத்துக்கு போயிட்டால் சொர்க்கத்தில் சுகமாக தான் இருப்போம். ஆனால் உயர்ந்த பதவி அடையணும்னு முயற்சி பண்ணணும். இப்போ பாபாவுடைய சர்வீஸ் செய்யணும். இப்போது ஆன்மீக சேவா செய்யலைன்னா ஸ்தூல சேவா இருக்குது. ஆன்மீக சேவா செய்யலைன்னா ஸ்தூலமான சேவா இருக்குது. कहाँ मेल्स भी आपस में क्लास चलाते रहते हैं. சில சென்டர்ஸில் பிரதர்ஸ் எல்லாம் கூட என்ன பண்ணுறாங்க? கிளாஸ் பண்ணுறாங்க. एक बहन बीच बीच में जाकर क्लास कराती है. ஒரு சகோதரி நடுவில் போய் கிளாஸ் பண்ணிட்டு வராங்க. थोड़ा धीरे धीरे वृद्धि को पाता है ना. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுது? விருத்தி அடையுது இல்லையா? सेंटर पर कितने आते हैं फिर चलते चलते गुम हो जाते. சென்டரில் எவ்வளோ பேர் வராங்களோ அப்புறம் வந்துகிட்டே இருக்காங்க, அப்புறம் என்ன ஆகிடுறாங்க? காணாமல் போய்ட்றாங்க. विकारत में गिरने से फिर सेंटर्स पर भी आने में लज्जा आती है. சென்டருக்கு வந்துக்கிட்டே இருக்கும்போது காணாமல் போய்ட்றாங்க. காணாமல் போகிறதுக்கு காரணம் என்னன்னு சொல்கிறாங்க பாபா? விக்காரத்துக்கு போயிடுறாங்க. விக்காரத்துக்கு போயிட்டா உள்ளுக்குள்ளே ஒரு வெக்கம் வருது, அதனால் சென்டருக்கு வரமாட்டேங்கிறாங்க. டிலே பட் ஜாத்தா ஹே, அதனால் ஸ்லோவாகிடுறாங்க. கஹேங்கே எக் பீமார் ஹோ கயா. கேட்டால் என்ன சொல்கிறாங்களாம்? நோய் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்களாம். பாபா எல்லா விஷயத்தையுமே புரிய வச்சுட்டே இருக்காங்க. அதனால் தன்னுடைய சார்ட்டை நீங்கள் டெய்லி வைங்க. ஜமா அவர் ந ஹோத்தியேன்னா சேமிப்பு செய்யணும் தானே. லாபம்னு ஒன்று இருக்குது, நஷ்டம்னு இருக்குது. லாபத்தையும் அடையணும், அதோட சேமிப்பும் செய்யணும். ஆத்மா பவித்திரமாயிடுச்சு அப்படின்னா 21 ஜென்மத்துக்கு அது சேமிப்பாயிடும்.
ஆத்மா பவித்திரமாயிட்டா 21 ஜென்மத்துக்கு சேமிப்பாயிடும். இப்போ பாபாவுடைய நினைவு மூலமாக தான் சேமிப்பு ஏற்படும். பாவம் அப்போ தான் குறையும், கட்டாகும். कहते भी है ना, हे पतित पावन बाबा आका हमको पावन बनावो. என்ன சொல்கிறோம்? பத்தித்த பாவனன்னே பாபாவை பார்த்து கூப்பிட்றோம், வந்து எங்களை தூய்மையாக்குங்க. ஐசே தொಡೆ ही कहते कि विश्व का मालिक आकर बनावो. இந்த மாதிரி நாம் யாருமே சொல்கிறதில்ல, உலகத்துக்கு அதிகாரி ஆக்க வாங்க அப்படின்னு சொல்கிறதில்ல. பாபா கூப்பிடும்போது தூய்மையாக்க வாங்கன்னு தான் கூப்பிட்றோம். ஆனால் உலகத்துக்கு அதிகாரி ஆக்க வாங்க அப்படி நாம் கூப்பிட்றதில்ல. नहीं, एक तुम बच्चे ही जानते हो मुक्ति और जीवन मुक्ति दोनों पावन धाम के. இப்போ குழந்தைங்க தெரிஞ்சிட்ருக்கோம், முக்தி ஜீவன் முக்தி ரெண்டுமே தூய்மையான தாமம் தான். நாம் முக்திக்கு போகிறதும் தூய்மையான உலகம், அது பரந்தாமத்துக்கு போகிறது. ஜீவன் முக்தி தாமத்துக்கு போகிறதும் தூய்மையான உலகம்தான். அதனால் குழந்தைங்க தான் தெரிஞ்சிட்ருக்கீங்க, நமக்கு முக்தி ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தி பாபாட்டேந்து கிடைக்குது. யார் முழுமையான ரீதியில் படிக்கல அவங்க பின்தங்கிடுவாங்க. சொர்க்கமே तो आना है, सब अपने अपने समय पर आएंगे. சொர்க்கத்துக்கு எல்லாரும் வருவாங்க, எல்லாரும் அவங்கவுங்க நேரப்படி வருவாங்க. सब बातें समझाई जाती है, எல்லா விஷயங்களையும் பாபா புரிய வைக்கிறாங்க. फौरन तो कोई नहीं समझ जाएंगे, உடனே எல்லாம் யாரும் புரிஞ்சுக்கிறதில்ல. यहाँ तुमको बाप को याद करने के लिए कितना समय मिलता है. பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு என்ன நினைக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் கிடைக்குது. जो भी आए उनको एक बताओ कि पहले अपने को आत्मा समझो. இப்போ யாராவது வராங்கன்னா அவங்களுக்கு சொல்லுங்கள், முதல்ல தன்னைத்தானே ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. இந்த நாலேஜ் பாபா தான் கொடுக்குறாங்க. அவர் தான் எல்லா ஆத்மாவுக்கும் அப்பா. ஆத்மா அபிமானியாக ஆகணும். आत्मा ज्ञान उठाती है, परमात्मा बाप को याद करने से ही विकर्म विनाश होंगे. ஆத்மா ஞானத்தை எடுத்துக்கிட்டு பரமாத்மா பாபாவை நினச்சாதான் விகர்மா விநாசமாகும். ஞானத்தை எடுத்துக்கிட்டதுனால விகர்மா விநாசம் ஆகாது. பரமாத்மா பாபாவை நினைவு செய்யும்போது தான் விகர்மா விநாசம் ஆகுது. फिर सृष्टि के आदि मध्य अंत का ज्ञान देते हैं. இப்போ பாபா சிருஷ்டியினுடைய ஆதி மத்திய அந்திமத்தினுடைய ஞானத்தை கொடுக்குறாங்க. படைப்பவரை நினைவு செய்யும்போது தான் பாவம் பஸ்பமாகும். फिर रचना के आदि मध्य अंत के ज्ञान को समझने से तुम चक्रवर्ती राजा बन जाएंगे. பாபாவை நினச்சா, படைப்பவரை நினச்சா பாவம் பஸ்பமாகும். இந்த படைப்பினுடைய ஆதி மத்திய அந்திமம், இந்த சிருஷ்டி சக்கரத்தை நினச்சா, இந்த ஞானத்தை புரிஞ்சிக்கிட்டா சக்கரவர்த்தி ராஜா ஆகிடலாம். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை செய்யணும், அப்புறம்தான் ராஜா ஆகலாம். பஸ் எக் ஃபிர் அவரோं को भी सुनाना है, இதை எல்லாருக்கும் சொல்லணும். சித்திர भी तुम्हारे पास से, சித்திரங்கள் உங்ககிட்ட இருக்குது. एक तो सारा दिन बुद्धि में रहना चाहिए, முழு நாளும் புத்தியில் இது பதியணும்னு சொல்கிறாங்க பாபா. நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்டு தானே. बहुत கிரகஸ்தி भी ஸ்டூடெண்ட் होते हैं, கிரகஸ்திகள் எல்லாரும் கூட ஸ்டூடெண்ட்டு தான். உங்களுக்கு இல்லற விவகாரத்தில் இருந்தே தாமரை மலருக்கு சமமாகணும். பெஹன் பாய்க்கு कोई கிரிமினல் ஐட் हो न सके. ஒரு சகோதரன் சகோதரியாக இருந்தால் பார்வை கிரிமினல் பார்வை வர முடியாது. இப்போ இவர் பிரம்மா முக்க வம்சாவளி இல்லையா, क्रिमिनल को सिविल बनाने के लिए बहुत मेहनत करनी होती है. இந்த கிரிமினல் பார்வையை தெய்வீகமாக ஆக்கிறதுக்கு, தெய்வீக பார்வை ஆக்கிறதுக்கு முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. அரைக்கல்பாக இந்த பழக்கம் ஏற்பட்டுடுச்சு. அரைக்கல்பமாக சகோதரன் சகோதரின்னு பார்க்கல. அதுலேருந்து விடுபடணுன்னா ரொம்ப முயற்சி செய்ய வேண்டியிருக்கு. सब लिखते हैं एक पॉइंट जो बाबा ने समझाया है, क्रिमिनल आई को निकालने के ये बहुत कड़ी है. பாபா கிட்ட லெட்டர் எழுதுகிறாங்களாம். பாபா நீங்கள் புரிதல் கொடுத்துட்டீங்க, கிரிமினல் ஐயை சிவில் ஐ ஆக்கணும்னு. ஆனால் இந்த கிரிமினல் ஐயை
மாற்றுறது அதுலேருந்து வெளியே வர்றது ரொம்ப கடினமாக இருக்குது பாபா அப்படின்னு லெட்டர் எழுதுகிறாங்களாம். கடி கடி புத்தி சலி ஜாத்தி, அடிக்கடி புத்தி கிரிமினலாகவே ஆகிட்டு, ஏன்னா 63 ஜென்ம பழக்கம் இல்லை, அதனால கிரிமினலாகவே ஆகிட்டுருக்குது பாபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். பகு சங்கல்பாத்தே ஹே, நிறைய சங்கல்பா வருது. அப்போ ஆங்கோங்கோ கியா கரு, இந்த கண்ணை என்ன செய்கிறது பாபா அப்படின்னு கேட்குறாங்களாம். மாற்றிக்க முடியல பாபா, ஏன்னா கிரிமினலாகவே பார்த்து பார்த்து பழக்கமாயிடுச்சு, அப்படியே வருது பாபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். அப்போ அந்த கண்ணை என்ன செய்கிறது? சூர்தாஸ் கா திருஷ்டான் தேத்தே ஹே, பாபா எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. சூர்தாஸோட எக்ஸாம்பிள். பக்தோ ஏக் கஹானி பனாதி ஹே, ஒரு கதையெல்லாம் உருவாக்கியிருக்கிறாங்க அவரை வச்சு. देखो आंखें हमको धोखा देती है तो आंख को निकाल दी. கண்ணை என்ன பண்ணிட்டார் அவர்? ஏமாற்ற கொடுத்துருச்சு அந்த கண்ணு. அந்த கண்ணை எடுத்து வச்சிட்டாரு, சிவனுக்கு கொடுத்துட்டாரு. அபித்தோ வக் பாத் கேனாகி, பாபா சொல்கிறாங்க, இப்போ கண்ணையெல்லாம் நீங்கள் ஒன்றும் எடுத்து கொடுக்க வேணாம். ஏன் ஆங்க சப்கோ ஹே, இந்த கண்கள் எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் எப்படி இருக்குது? கிரிமினலாக இருக்குது. நீங்கள் கண்ணெல்லாம் கொடுக்க வேணாம், இந்த பார்வையை மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க, தெய்வீகமாக மாற்றிக்கோங்க போதும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. மனுஷ்ய சமத்தே ஹே கர்மே ரகத்தே எக் நஹி ஹோ சக்தா. மனிதர்கள் என்ன புரிஞ்சிட்ருக்காங்க, நாங்களாம் வீட்டில் இருக்கோம், குடும்பஸ்தர்களாக இருக்கோம், எங்களால் இதெல்லாம் இந்த மாதிரி பார்வையெல்லாம் மாற்றிக்க முடியாது, தெய்வீகமான பார்வையாக சகோதரா பார்வையெல்லாம் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்போ பாபா சொல்கிறாங்க, ஓ சக்தா ஹே, முடியும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. क्योंकि ஆம்தனி பகுத் பகுத்தே, ஏன்னா இதை மட்டும் நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு வருமானம் நிறைய கிடைக்கும். பார்வையை மாற்றினா வருமானம் நிறைய கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாபா. तुम जन्म जन्मांतर के लिए பதம்பதி बनते हो, நீங்கள் ஜென்மத்துக்கு நீங்கள் பத்மாபதம்பதி ஆயிடுவீங்க. வஹா கிந்தி ஹோத்தி ஹி நஹி, அங்கே என்ன வச்சுருக்குறோம்னெல்லாம் எண்ணவே முடியாதுன்னு சொல்கிறாங்க பாபா. ஒவ்வொருத்தர்கிட்டே இருக்கக்கூடிய செல்வத்தை எண்ண முடியாது. ஆஜ்கல் பாபா நாம் கி பதம்பதி பத்மாவதி தே தேத்தே ஹே. இன்றைக்கி உலகத்தில் அப்பாலாம் என்ன பண்ணுறாங்களாம், பேர் வைக்கிறாங்களாம், பதம்பத்தின்னு பேர் வைக்கிறாங்களா, பத்மாவதின்னு கூட பேர் வைக்கிறாங்களாம். தும் அன்கினத் பதம்பதி பந்தே ஹோ, பாபா சொல்கிறாங்க, நீங்கள் அளவிட முடியாத பதம்பதியாக ஆகுறீங்க. வஹா கிந்தி ஹோத்தி ஹி நஹி, அங்கே நீங்கள் எதையுமே எண்ண முடியாது, உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை எண்ணவே முடியாது. கிந்தி தப் ஹோத்தி ஹே ஜப் ருப்பயா பைசே ஆதி நிக்கல்தே. எப்போ எண்ண முடியும்னா எப்போ பைசா இருக்குது, ரூபாய் இருக்குது, அப்போ தான் எண்ண முடியும். அப்போ சத்தியுகத்தில் இருக்கும்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை நீங்கள் எண்ணவே முடியாது. வஹான் தோ சோனே சாந்திக்கே மொஹரம் காமே ஆத்திகே. அங்கே சத்தியுகத்தில் இருக்கும்போது தங்கத்தினால வெள்ளினால காசுகள் தான், நாணயங்கள் காரியத்தில் பயன்படும். ஆகே ராம் சீதா கே ராஜ்ய கி முகரே ஆதி மில்தி தி. முன்னாடி ராமர் சீதா ராஜ்யத்தில் இருந்த நாணயங்கள் கூட கிடச்சிது. பாக்கி சூரியவம்சி ராஜாய்க்கு கபி நஹி தேக்கி ஹே. மற்றபடி சூரியவம்சி ராஜ்யத்தினுடைய நாணயங்கள் எல்லாம் பார்க்க முடியறதில்ல. சந்திரவம்சியை தான் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். பஹலே த சப் சோனேக்கே சிக்கே ஹி தே ஃபிர் சாந்திக்கே. முதல்ல இந்த நாணயங்கள் எல்லாம் தங்கத்தில் தான் இருந்துச்சு, அப்புறம்தான் வெள்ளியில். இப்போ என்ன ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் செம்பு போல் செம்பில் தான் உருவாக்கியிருக்கிறாங்க. இப்போ எதில் உருவாக்குறாங்க? இரும்பில் உருவாக்குறாங்க. தும் அப்னா புருஷாத் கரோ எல்லாம் சொல்லிவிட்டு பாபா சொல்கிறாங்க, நீங்கள் என்ன பண்ணணும் இப்போது? முயற்சி பண்ணுங்க. எதுக்கு முயற்சி பண்ணணும்? ஆஸ்தியை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். सत्युग में जो रस्म रिवाज चलनी होगी वक्त तो चलेगी ही.
சத்தியுகத்தில் என்ன பழக்க வழக்கம் இருக்கோ அதெல்லாம் திரும்ப நடக்கும். இப்போ நீங்கள் நல்ல ரீதியில் முயற்சி பண்ணுங்கள். சொர்க்கத்தில் ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. ஆனால் ஆயுள் ரொம்ப நீண்டதாக இருக்கும். நீண்டதாக இருக்கும். ஆனால் பாப்புலேஷன் கம்மியாக தான் இருக்கும். ஆஜ்கல் மிருத்யு நகி ஹோத்தி, அகால மரணங்களே இருக்காது. இப்போ நீங்கள் புரிஞ்சிட்ருக்கீங்க, நாம் காலன் மேலே வெற்றி அடைகிறோம். மரணே கா நாம் நகிஹே, இறந்து போகிறது அப்படிங்கிற பேரே கிடையாது. அதை தான் என்ன சொல்லப்படுது, அமரலோகம்னு சொல்லப்படுது. இது மரணலோகம். அமரலோகத்தில் ஐயோ ஐயோ ஐயோலாம் இருக்கவே இருக்காது. कोई बूढ़ा मरेगा तो और ही खुशी होगी, जाकर छोटा बच्चा बनेगा. யாராவது வயதானவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் சந்தோஷம்தான் வரும். அவங்க போய் என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தையாக பிறப்பாங்க. யஹாं பர் தோ மர்னே பர் ரோனே லக்தே ஹே, இங்கே இறந்து போயிட்டா என்ன பண்ணுறாங்க, அழறாங்க. तुमको कितना अच्छा ज्ञान मिलता है, कितना धारण होनी चाहिए. இப்போ பாபா சொல்கிறாங்க, உங்களுக்கு எவ்வளோ நல்ல ஞானம் கிடச்சிருக்கு. அப்போ நீங்கள் எவ்வளோ நல்லா தாரணா பண்ணணும், மற்றவங்களுக்கு புரிய வைக்கணும். बाबा को कई कहे हम रूहानी सर्विस करने चाहते हैं, बाबा जो कहेंगे बल करो. இப்போ பாபாட்ட யாராவது சொல்கிறாங்க, பாபா நான் ஆன்மீக செய்யணும்னு விரும்புகிறேன் பாபா அப்படின்னு சொல்கிறாங்களாம். இப்போ பாபா என்ன சொல்லலாம், சரி நல்லா செய்ன்னு சொல்லுவாராம். பாபா கோயிக்கோ மனா நகி கர்த்தே ஹே, பாபா ஒருபோதும் யாருக்கும் தடையே சொல்கிறதில்ல. ஞான் நகி ஹே தோ பாக்கி அஞ்ஞான் ஹி ஹே, ஞானம் இல்லை அப்படின்னா அஞ்ஞானந்தான் இருக்கும் மிச்சம். அஞ்ஞான் சே ஃபிர் பகுத் டிஸ்சர்வீஸ் கா தேத்தே ஹே, அஞ்ஞானத்தினால தான் நிறைய டிஸ்சர்வீஸ் எல்லாம் செஞ்சிடுறாங்க. அறியாமையில் தான், அஞ்ஞானத்தினால தான் டிஸ்சர்வீஸ் பண்ணிடுறாங்க. सर्विस तो बहुत अच्छी रीति करनी चाहिए ना, तब की லாட்ரி மில்லேகி. சேவையெல்லாம் நம்ம நல்லா செஞ்சாதான் லாட்ரி கிடைக்கும், நிறைய லாட்ரி கிடைக்கும். யக்கே ஈஸ்வரிய லாட்ரி, இது ஈஸ்வரிய லாட்ரி. இப்போ திவ்யாங் சேவாலாம் நடந்தது இல்லையா, அப்போ ஒவ்வொரு குழந்தைங்களுடைய அந்த நிலைக்கு நம்ம போய் பார்க்கும்போது அவங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கும், என்னென்ன கஷ்டம் இருக்குது, நம்ம அதெல்லாம் நம்ம யோசிக்கிறோம். அந்த சேவையை பற்றி செய்யும்போது நம்ம எப்படி அதுலேருந்து பாசிட்டிவ் பேசலான்னு நினைக்கிறோம். அப்போ எப்படி அதெல்லாம் நல்லா கொண்டு வரலாம், அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ அதுவே என்னது, சம்பாதனை தான். அப்போ ஒரு சேவையிலையும் என்ன இருக்குது, சம்பாதனை இருக்குது. இது ஈஸ்வரிய லாட்ரி. இப்போ நீங்கள் ராஜா ராணி ஆனீங்கன்னா அப்புறம் என்ன வருவாங்க, பேரன் பேத்திகள் தான் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. சம்பாதிச்செல்லாம் யார் சாப்பிடுவாங்க, பேரன் பேத்தி தான். ஏன் தோ ஹரேக் அப்னே கர்மோ அனுசார் ஃபல் பாத்தேஹி, இங்கேயும் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கர்மத்தினுடைய அனுசாரம்தான் பலனை அடைகிறாங்க. कोई बहुत धन दान करते हैं तो राजा बनते हैं, तो बाप बच्चों को सब कुछ समझाते हैं. சில பேர் செல்வத்தை தானம் கொடுக்குறாங்க, அப்போ ராஜா ஆகுறாங்க. இப்போ பாபா குழந்தைங்களுக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறாங்க. இப்போ நல்ல ரீதியில் புரிஞ்சிட்டு நீங்கள் தாரணா பண்ணணும், சேவையும் செய்யணும். எவ்வளோ சேவா வேணாலும் செய்ய முடியும்னு சொல்கிறாங்க பாபா. கहाँ பக்தி பாவாலே பகுத் அச்சி ஹோத்தே ஹே, அங்கங்கே பக்தியில் இருக்க பாவனை இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. பகுத் பக்திக்கு ஹோகி தப்கி ஞான் கி ஜன்சேகா, நிறைய பக்தி செய்கிறாங்க இல்லையா, அவங்க தான் ஞானம் கூட என்ன ஆகும், கொஞ்சம் பதியும். செகரே சேகி மாலும் படுத்தா ஹே, முகத்தின் மூலமாகவே தெரியும். சுன்னே சே குஷ் ஹோத்தே ரஹேங்கே, ஞானத்தை நாம் சொன்னோன்னா சந்தோஷப்படுவாங்க. யார் புரிஞ்சுக்கிறதில்ல அவங்க அங்கே இங்கே பார்த்துட்டே இருப்பாங்க, அல்லது கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாங்க. இப்போ பாபா எல்லாமே பார்த்துருக்குறாங்க. किसी को कुलाते नहीं है तो गोया समझते कुछ नहीं. யாருக்கும் கற்றுக் கொடுக்கவே இல்லைன்னா சிக்கலாத்தே, கற்றுக் கொடுக்கவே இல்லைன்னா ஒன்றுமே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்குமே கற்றுக் கொடுக்கலன்னா ஒன்றுமே புரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். ஏ கான் சே சுன் தூசரே சே நிக்கால் தேத்தே,
ஒரு காதில் கேட்டு இன்னொரு காது வழியாக போயிடுது வெளியில். இப்போ நேரம் எல்லைக்கு அப்பாற்பட்ட அப்பா மூலமாக எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆஸ்தியை அடையணும். ஜித்னா இல்லைங்க ஜென்ம ஜென்மாந்தர் கல்ப கல்பாந்தர் மில்லேகா. எவ்வளவு நாம் எடுத்துக்கிறோமோ ஜென்மா ஜென்மத்துக்கு கல்பா கல்பத்துக்கு கிடைக்கும். அது இல்லைன்னா பின்தங்கிடுவோம். பின்தங்கிட்டோன்னா பச்சதாபப்பட வேண்டி வரும். இந்த சாட்சாத்காரெல்லாம் கடைசியாக கிடைக்கும்னு சொல்கிறாங்க பாபா. हमने पूरा पढ़ा नहीं इसलिए नहीं पा सकेंगे. நான் முழுமையாக படிக்கல, அதனால தான் எனக்கு பதவி கூட அடைய முடியல. அப்படியெல்லாம் மனசில் பச்சதாபப்படுற மாதிரி வரும். அப்போ நான் அப்போ என்ன ஆவேன்? வேலைக்காரனும் ஆவேன், சாதாரண பிரஜை ஆவேன். இப்போ இந்த ராஜதானி ஸ்தாபனை ஆகிட்டுருக்கு. ஜெய்சே ஜெய்சே கத்தே உஸ் அனுசார் ஃபல் மில்தா ஹே. எப்படி எப்படி செய்கிறாங்களோ அப்படி பலன் கிடைக்குது. அப்போ புது உலகத்துக்காக தான் நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்கிறாங்க, அவங்க இந்த உலகத்துக்காக. இது பொதுவான விஷயம். நாம் நல்லா கர்மா செய்கிறதுக்கு எல்லா ஜென்மத்திலையும் நல்ல பலன் கிடைக்கிறதுக்காக. உங்களுடையது 21 ஜென்மத்தினுடைய விஷயம். அப்போ எவ்வளோ முடியுமோ நல்ல கர்மா செய்யுங்க, ஆல்ரவுண்டராக ஆகிடுங்க. नंबर 1 पहले ज्ञानी तो आत्मा और योगी तो आत्मा चाहिए. नंबर 1 ஞானி तो ஆத்மா, யோகி तो ஆத்மா வேணும். ஞானமும் வேணும். சொற்பொழிவு செய்கிறதுக்காக மகாரதிகளை கூப்பிட்றாங்க இல்லையா? அப்போ எல்லா விதமான சேவையும் செஞ்சாதான் புண்ணியம் ஏற்படும். சப்ஜெக்ட் இருக்குல்ல, யோகத்திலிருந்து நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்கிறோன்னா நல்ல மார்க் கிடைக்கும் அதுக்கு. அப்போ உள்ளத்துக்கிட்ட கேளுங்க, நாம் சேவா செய்கிறோமா இல்லை வெறும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மட்டும் இருக்கிறோமா பாருங்கன்னு சொல்கிறாங்க பாபா. ஏன்னா பாபா எல்லாம் கொடுத்துட்டாருன்னா சோம்பல் வந்துடுது. ஏன்னா உழைச்சாதான் சம்பாத்தியம், அப்போ தான் எல்லாத்தையும் பார்க்க முடியும் அப்படின்னு வருது. இல்லை எல்லாமே கிடச்சிட்டா என்ன தோணுது, எதுக்கு உழைக்கணும் அப்படி தோணுது. அதனால் பாபா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு மட்டும் இருக்கோமா, சேவா செய்கிறோமான்னு கேட்குறாங்க பாபா. இந்த படிப்பு வேறு எந்த விஷயமும் கிடையாது. இப்போ நீங்கள் மனிதர்களை தும் மனுஷசே தேவதா நர்சே நாராயண் பந்தே ஹோ. மனிதன்லேருந்து தேவதையா, நரன்லேருந்து நாராயண் ஆறீங்க. அமர கதை, 3வது கண்ணினுடைய கதை, இதெல்லாம் கேட்குறீங்க. மனிதர்கள் எல்லா கதையும் என்ன பண்ண பொய் தானே, புனையப்பட்டது தானே. 3வது கண் பாபாவை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது. குழந்தைங்க உங்களுக்கு தான் 3வது கண் கிடச்சிருக்கு. இது மூலமாக இந்த சிருஷ்டியினுடைய ஆதிமத்திய அந்திமத்தை தெரிஞ்சிட்ருக்கீங்க. இந்த படிப்பில் குமாரிகளுக்கு ரொம்ப தீவிரம் வேணும், சித்திரமும் இருக்குது. कोई से पूछना चाहिए गीता का भगवान कौन है. இப்போ நீங்கள் யார்கிட்டையாவது கேளுங்க கீதையினுடைய பகவான் யாருன்னு. முக்கியமான விஷயம் இதுதான். பகவான் ஒருத்தர் தான், அவர் மூலமாக நமக்கு ஆஸ்தி கிடைக்குது. என்ன ஆஸ்தி கிடைக்குது? முக்தி தாமத்தினுடைய ஆஸ்தி கிடைக்குது. இப்போ நாம் அங்கே இருக்கக்கூடியவங்க இங்கே வந்திருக்கிறோம் பார்ட் ப்ளே பண்ண. முக்தி தாமத்தில் தான் நாம் எல்லாருமே இருந்தோம். அங்கேருந்து நாம் இங்கே பார்ட் ப்ளே பண்ண வந்திருக்கிறோம். இப்போ நாம் ப்ளே பண்ணி பத்தித்தமாயிட்டோம்ல. இப்போ எப்படி பாவனமாகிறது? இப்போ பத்தித்த பாவனம் ஒரு பாபா தான். குழந்தைங்களுக்கு போக போக இந்த மனநிலை ரொம்ப நல்லா ஆகிடும். ஞானம் கேட்டுகிட்டே இருந்தால் மனதினுடைய நிலை நல்லா ஆகிடும். ஒன்று பாபாவை நினைவு செய்யணும். அப்போ ஜென்மத்தினுடைய பாவம் போயிடும். தன்னுடைய உள்ளத்தை பார்த்து கேளுங்க, நான் எவ்வளோ நேரம் நினைக்கிறேன். சார்ட் வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது, முன்னேற்றத்தை அடைவீங்கன்னு சொல்கிறாங்க பாபா. எல்லாருமே இந்த யோகதான் செயலி இன்ஸ்டால் பண்ணி அதை நைட்டு சார்ட்டு கொடுக்குறீங்களா? அதை நம்ம தண்ணி குடிக்கும்போது மறந்து போகுது. தண்ணி குடிக்கும்போது எத்தனை தடவை கொடுத்துருக்கீங்க, எத்தனை தடவை தண்ணி குடிக்கும்போது ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா 1 2 3 நாள். ஏன்னா ஒரு நாளைக்கு எத்தனை தண்ணி குடிப்போன்னு தெரியாதுல்ல. அதனால் அதை நம்ம நினைக்க நமக்கு தெரியக்கூட வருது நம்ம இத்தனை தடவை தண்ணி குடிக்கிறோமான்னு. யோகதான் செயலியில் என்ன பண்ணுங்க எல்லாருமே, பாபாவை சமைக்கும்போது நினச்சேனா, சாப்பிடும்போது நினச்சேனா, தண்ணி குடிக்கும்போது நினச்சேனா, கிளாஸ் முன்னாடி யோகா, அப்புறம் யோகா, தனிப்பட்டு நம்ம செஞ்சோமா எல்லாமே கேட்குறாங்க. அதை எழுதும்போது
நமக்கு ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வரும். அதனால் பாபா சொல்கிறாங்க, தன் மேலே கருணை காட்டுங்க, தன் மேலே கருணை காட்டுங்க. நம்ம மறந்து போயிட்டோன்னா ரெஜிஸ்டர் என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். அதனால் தெய்வீக நடத்தை ரொம்ப முக்கியம். जो खिलाएंगे, जो हाँ बिठाएंगे, जो डायरेक्शन देंगे वो करेंगे. என்ன கொடுக்குறாங்களோ, எங்கே உட்கார வச்சுருக்கிறாரோ பாபா, என்ன டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதை நம்ம செய்வோம். டைரக்ஷன் வந்து அவசியம் பாபா சரீரம் மூலமாக தான் கொடுப்பாரு. கேட்வே டு ஸ்வர் ஏக் அக்ஷா ஹை, கேட்வே டு சொர்க்கம். இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. சொர்க்கம் போகிறதுக்கான வாசல் இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. मीठे मीठे सिखलती बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यारा गुड मॉर्निंग. रूहानी बाप के रूहानी बच्चों को नमस्ते. रूहानी बच्चों की रूहानी बाप दादा को याद प्यार और नमस्ते. धारणेக்கான முக்கிய சாரம், புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்காக எல்லா ஆசையும் விட்டுட்டு இதை பக்கா பண்ணணும். புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்காக அனைத்து ஆசைகளையும் விட்டுவிட்டு இதை பக்கா செய்ய வேண்டும். பாபா என்ன கொடுக்குறாரோ, எங்கே அமர வைக்கிறாரோ அங்கே இருப்பேன். எந்த ஒரு பாவ கர்மாவும் செய்ய மாட்டேன். இதை பக்கா பண்ணுங்க. ஈஸ்வரிய லாட்டரியை பிராப்தி அடைகிறதுக்காக ஆன்மீக சேவையில் ஈடுபடுங்க. ஞானத்தினுடைய தாரணா செய்து மற்றவர்களையும் செய்ய வைங்க. நல்ல மார்க் எடுக்கிறதுக்காக எந்த கர்மா செஞ்சாலும் நினைவில் இருந்து செய்யுங்க. वरदानम, माया और प्रकृति को दासी बनाने वाले सदा स्नेही भव. மாயா மற்றும் பிரகிருதியை, இயற்கையை தாசி ஆக்கக்கூடிய சதா ஸ்நேகி ஆகுங்கள். பாபா விளக்கம் சொல்கிறாங்க, जो बच्चे सदा स्नेही है वह लवलीन होने के कारण मेहनत और मुश्किल से सदा बचे रहते हैं. பாபா வந்து வரதானம் என்ன கொடுத்தாங்க? சதா ஸ்நேகி ஆகுங்கன்னு. சதா ஸ்நேகி ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்? பாபா நினைக்கணும். எந்த குழந்தைங்க சதா ஸ்நேகியாக இருக்காங்க, அவங்க அன்பில் மூழ்கி இருக்க காரணத்தினால உழைப்பு கஷ்டம் இதுலேருந்து பாதுகாப்பாக இருக்காங்க. உழைப்பு கஷ்டம் அதெல்லாம் வரல. उन्नों के आगे प्रकृति और माया दोनों अभी से दासी बन जाती. அவங்களுக்கு முன்னால் இந்த இயற்கை மாயா இதெல்லாமே எப்படி இருக்குது? வேலைக்காரங்களாக ஆயிடுது. அர்த்தாத் சதா அப்படின்னா அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க பாபா. सदा स्नेही आत्मा मालिक बन जाती है, तो प्रकृति माया की हिम्मत नहीं जो सदा स्नेही का समय संकल्प अपने तरफ लगावे. அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க பாபா. அவங்களுக்கு முன்னால் மாயாவும் பிரகிருத்தியும் தாசி ஆகிடுது, வேலைக்காரங்களாகிடுது. அப்படின்னா அர்த்தம் என்னன்னு சொல்கிறாங்க? அன்பான ஆத்மாவுக்கு. அப்போ சதா அன்பான ஆத்மா அதிகாரி ஆகிடுறாங்க, அதிகாரியாக இருக்காங்க. அப்போ மாயா பிரகிருதி இவங்க ரெண்டு பேருக்குமே தைரியமே இருக்காது, தைரியமே இருக்காது. அவங்க சதா நேரம் சங்கல்பத்தை தன் பக்கம் இழுக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டாங்க. யார்? அவங்க தைரியம் வராது. அதனால அவங்க மாயாவையும் பிரகிருத்தியும் ஸ்நேகியாக இருக்கக்கூடிய குழந்தைங்க நேரத்தையும் சங்கல்பத்தையும் இழுத்துக்கக்கூடாதுன்னு மாயாவும் பிரகிருத்தியும் நினைக்குமா. उनका हर समय हर संकल्प ही बाप की याद और सेवा के प्रति.
அந்த ஸ்நேகி ஆத்மானா அவங்களுடைய ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு சங்கல்பா பாபாவுடைய நினைவிற்கும் சேவைக்காக தான் இருக்கும். स्नेही आत्मा की स्थिति का गायन के एक बाप दूसरा ना कोई बाप ही संसार है. ஸ்நேகி ஆத்மாக்களுடைய ஸ்திதிக்கு நான் பாடப்பட்டிருக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லைன்னு. ஒரு பாபா தான் எனக்கு உலகம் அப்படின்னு பாடப்பட்டிருக்கு. அவங்களுடைய மனநிலை, அதாவது மாயாவும் இதுவும் பிரகிருத்தியும் சங்கல்பத்தை இழுக்காது, தேக உணர்வை கொண்டு வராது, இந்த மாதிரியெல்லாம் விகாரத்தை கொண்டு வராது, அதுக்கு தைரியமாக வராது. அதான் ஸ்நேகி ஆத்மாவுடைய அடையாளம் சொல்கிறாங்க பாபா. அவங்களுக்கு உலகமே பாபா தான். வே சங்கல்ப் से भी अधीन नहीं हो सकते. அவங்க சங்கல்பத்தில் கூட அடிமையாக முடியாது மாயாவுக்கும் இயற்கைக்கும். மாயான நெகட்டிவ் சங்கல்பா, விகாரமான சங்கல்பா இதெல்லாம் பாபாவோட ஸ்நேகியாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு வராது. ஸ்லோகன்: नॉलेजफुल बनो तो समस्याएं भी मनोरंजन का खेल अनुभव होगी. ஞானம் நிறைந்தவராக ஆகுங்க, அப்போ பிரச்சனைகள் கூட மனோரஞ்சனமான விளையாட்டாக அனுபவமாகும். நாலேஜ்ஃபுல்லாக ஆகுங்க, அப்போ பிரச்சனைகள் அதெல்லாம் கூட ஒரு விளையாட்டாக அனுபவமாகும். अव्यक्त इशारा: अब लगन की अग्नि को प्रज्वलित कर योग को ज्वाला रूप बनावो. இந்த யோகத்தை அக்னியோட செய்யணும், செஞ்சால் யோகா ஜுவால ரூபமாக ஆகும். அதுக்கு अव्यक्त इशारा: इस कलयुगी तमो प्रधान जज्जडीभूत पुराने वृक्ष को भस्म करने के लिए संगठित रूप में फुल फोर्स से योग ज्वाला பிரஜவலித் கரு. இந்த கலியுகத்தினுடைய தமோ பிரதானமான இத்து போன பழைய மரத்தை விருட்சத்தை பஸ்பம் செய்கிறதுக்காக, இந்த கலியுகத்தினுடைய தமோ பிரதானமான இத்து போன பழைய விருட்சத்தை பஸ்பம் செய்கிறதுக்காக குழுவினுடைய ரூபத்தில் ஃபுல் ஃபோர்ஸோட யோக ஜுவாலையை அதை அதிகப்படுத்துங்க. लेकिन ऐसे ज्वाला स्वरूप की याद तब रहेगी जब याद की लिंक सदा जुटा रहेगा. ஆனால் இந்த மாதிரி ஜுவாலா ஸ்வரூபத்தினுடைய நினைவு எப்போ இருக்கும்னா, எப்போ நினைவினுடைய லிங்க் சதா இணைஞ்சே இருக்கு. அப்போ தான் யோகா பாபா கூடவே இருந்துக்கிட்டே இருந்தால் தான் என்ன ஆகுமா, ஜுவாலா ரூபமாக வரும் நினைவு. अगर बार बार लिंक टूटता है तो उसे जोड़ने में समय भी लगता. ஒருவேளை அந்த கனெக்ஷன் துண்டிக்கப்பட்டது அப்படின்னா அதை கனெக்ஷனை ஏற்படுத்த துண்டிக்க இதிலே நேரம் போயிடும். அப்போ முயற்சியும் தேவைப்படும். और शक्तिशाली के बजाय कमज़ोर हो जाते हैं. இப்போ சக்திசாலி ஆகிறதுக்கு பதிலாக பலவீனமாக ஆயிடுவாங்க. அதனால் இன்றைக்கி கலியுகத்தினுடைய தமோ பிரதானமான இத்து போன பழைய விருட்சத்தை பஸ்பம் செய்கிறதும், அக்னி மூலமாக மரத்தெல்லாம் என்ன பண்ணுவாங்க, எரிப்பாங்களே. அக்னியில் மரத்தை போட்டு என்ன பண்ணுவாங்க, யாகம் வளர்க்குறாங்கன்னா அதெல்லாம் தானே போடுறாங்க. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், எல்லாருமே குழுவினுடைய ரூபத்தில் யோகத்தை ஜுவாலா ஸ்வரூபமாகணும். அப்போ அந்த ஜுவாலா ஸ்வரூபமாக எப்போ இருக்கும், நினைவினுடைய லிங்க் ததா இணைந்தே இருந்துச்சுன்னா. அந்த லிங்க்கு துண்டிக்கப்பட்டுட்டே இருந்துச்சுன்னா, இணைக்க இப்படியே இருந்துச்சுன்னா நம்ம பலவீனமாகிடுவோம். முயற்சி பண்ண அப்புறம் டவுனாக திருப்பி நல்லாக, இப்போ சக்திசாலியாக இருக்கிறதுக்கு பதிலாக என்ன ஆகிடுவோம், பலவீனமாக ஆயிடுவோம். அதனால் பாபா எவ்வளோ புண்ணிய ஆத்மா ஆகிறதுக்காக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்ல கர்மா செய்யுங்க, ஆல்ரவுண்டர் ஆகிடுங்க, தெய்வீக குணங்களை
தாரணா சிங்கன்னு சொல்கிறாங்க பாபா. பல கோடி மடங்கு பத்மாபதம் பதி ஆகிறதுக்கு என்ன முயற்சி செய்யணும்? கிரிமினல் ஐயா சிவில் ஐயா ஆக்கணும். அதுக்கு ஆத்மா பாடத்தை பக்கா பண்ணணும்னு சொல்கிறாங்க பாபா. ஓம் சாந்தி. अपने चिंतन की धारा बदल दो, रोग चिंता का मिट जाएगा। कर तपस्या करो याद शिव को, दिल को आराम मिल जाएगा। अपने चिंतन की धारा बदल दो, रोग चिंता का मिट जाएगा। अपने चिंतन की धारा बदल दो। जिंदगी की इमारत बनी है, ख्याल जैसा भी तुमने किया है। जिंदगी की इमारत बनी है, ख्याल जैसा भी तुमने किया है। बीज बोया है जैसा भी मन में, फल उसी का तो तुमने तो तुमने लिया है। स्नेह शुचिता के संकल्प लाओ, डर सुखों का वो खुल जाएगा। अपने चिंतन की धारा बदल दो, रोग चिंता का मिट जाएगा। अपने चिंतन की धारा बदल दो। जैसा सोचोगे वैसा बनोगे, बोल और कर्म बदलेंगे सारे। जैसा सोचोगे वैसा बनोगे, बोल और कर्म बदलेंगे सारे। कर्म में योग कर दो शामिल, योग ही जिंदगी को सवारे। योग ही जिंदगी को सवारे। अपनी वाणी से अमृत लुटाओ, बोल वरदानी बन जाएगा। अपने चिंतन की धारा बदल लो, रोग चिंता का मिट जाएगा। अपने चिंतन की धारा बदल दो। जिंदगी की भटकती ये नैया पार होगी तपस्या के बल से। जिंदगी की भटकती ये नैया पार होगी तपस्या के बल से। सब मुश्किलें पार कर दो अपनी रूहानी ताकत के बल से।
अपनी रूहानी ताकत के बल से शिव पिता ही है अपना सहारा। उनकी यादों में सुख पाएगा, अपने चिंतन की धारा बदल दो। रोग चिंता का मिट जाएगा, कर तपस्या करो याद शिव को। दिल को आराम मिल जाएगा, अपने चिंतन की धारा बदल दो।